ஸ்ரீ காசி காண்டம் 98ஆம் அத்தியாயம். ரட்சிப்பின் மண்டபத்திற்கு புறப்படுதல். வியாசமா முனிவர் கூறினார், ஆசீர்வதிக்கப்பட்ட சூதரே, சம்புமூர்த்தியின் மிகப்பெரிய திருவிழா எப்படி கேட்டுக்கொண்டிருந்த கலச பிறவிக்கு விவரிக்கப்பட்டது என்பதை கேளுங்கள். ஸ்கந்தன் கூறினார், மிகவும் புத்திசாலியே, 3 உலகங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மற்றும் பெரும் பாவங்களை அளிக்கும் ஒரு கதையான சம்புமூர்த்தியின் பிரம்மாண்டமான பிரவேசத்தின் கதையை கேளுங்கள். தமன பர்வதத்தின் போது சைத்திர மாதத்தின் பிரகாசமான பாதையில் 13வது சந்திர நாளில் மந்தாரத்திலிருந்து வந்த சம்புமூர்த்தி ஆனந்த கானனத்தை அடைந்த போதிலும் அங்கும் இங்கும் நகர்ந்தார். முக்தியின் மகிமையின் அருளை வெளிப்படுத்தும் அரச மாளிகை நிறைவடைந்த போது பகவான் விராஜ ஸ்பீடத்திலிருந்து 3 விழிகளை கொண்ட இறைவனின் இருக்கை உள்குடியிருப்பில் நுழைந்தார். கார்த்திகை மாதத்தின் பிரகாசமான பாதியில் முதல் சந்திர நாளில் அனுராதா விண்மீன் புதனுடன் இணைந்திருந்தது. சந்திரன் ராசியின் 7வது ராசியிலும் மற்ற கிரகங்கள் அவற்றின் உச்சத்திலும் இருந்தன. இசை கருவிகள் இசைக்கப்பட்டன. அனைத்து பகுதிகளும் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருந்தன. பிராமணர்கள் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் சத்தம் மற்ற அனைத்து ஒலிகளையும் மூழ்கடித்தது. பூர்லோகத்திற்கும் புவர்லோகத்திற்கும் இடையிலான பாதை எதிரொலித்தது. சம்புமூர்த்தியின் பிரம்மாண்டமான பிரவேசத்துடன் தொடர்புடைய விழாக்களின் போது அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். கந்தர்வர்களின் குழுக்கள் பாடினர், வான பெண்களின் குழுக்கள் நடனமாடினர், சாரணர்கள் புகழ்ந்து பாடினர், தேவர்களின் கூட்டத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர். காற்று நறுமணம் வீசியது, மேகங்கள் மலர்களை பொழிந்தன. அனைத்து மக்களும் நல்ல உடை அணிந்தனர், அனைவரும் நல்ல வார்த்தைகளை பேசினர். அனைத்து அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. அனைத்து சூரர்கள் மற்றும் அசுரர்கள், கந்தர்வர்கள், அரவங்கள், வித்யாதரர்கள், சாத்தியர்கள், கிண்ணறர்கள், மனிதர்கள், அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் வாழ்க்கையின் 4 நோக்கங்களும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்தன. முனிவரே, தூபத்திலிருந்து புகை தூண்களால் வானம் பூசப்பட்ட போது அது நீலமாக மாறியது. அது இன்று வரை அது பெற்ற நீல நிறத்தை விட்டுவிடவில்லை. நீராஜன சடங்குகளின் நோக்கத்திற்காக சடங்கு முறையில் விளக்குகளை அசைத்தல். அனைத்து விளக்குகளும் ஏற்றப்பட்டன. இன்றும் கூட வானத்தில் நட்சத்திரங்களின் கருதப்பட்ட வடிவத்தில் அதையே காணலாம். ஒவ்வொரு மாளிகையிலும் வெவ்வேறு அளவுகள் மற்றும் வண்ணங்களின் பதாகைகள் பிரகாசித்தன. ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் உள்ள கொடி கம்பத்தில் அழகிய பிரகாசத்தால் பிரகாசிக்கப்பட்டன. சில இடங்களில் இசைக்கலைஞர்கள் பாடினர், சில இடங்களில் நடன கலைஞர்கள், ஒவ்வொரு சிவாலயத்திலும் நடன கலைஞர்கள் நடனமாடினர். சில இடங்களில் 4 வகையான இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன. பச்சை, வெள்ளை, பைத்தியக்கார நிறம், நீலம் மற்றும் மஞ்சள் போன்ற பல வண்ணங்களை கொண்ட சந்தன பூச்சுக்கள் காரணமாக பாதைகள் அனைத்திலும் தரை வழுக்கும் மற்றும் பளபளப்பாக மாறியது. ஒவ்வொரு முற்றத்திலும் மங்களகரமான அம்சங்களுடன் கூடிய பண்டிகை மாலைகள் பிரகாசித்தன. அலங்கார கோபுர வாயில்களின் உச்சியில் நகைகள் மற்றும் இரத்தினங்களால் அமைக்கப்பட்ட மேடைகள் பிரகாசித்தன. அமிர்தம் போன்ற பிரகாசமான தொடர் மாளிகைகள் சௌதா மாளிகை என்ற பெயரை பெற்றன. சௌதா மாளிகை வெண்மையாக்குதல் தேன்கூடு. மங்களகரமான விஷயங்கள் என்று கூறப்படும் உணர்வுள்ளவை கூட உணர்வுள்ளவையைப் போல பிரகாசித்தன. பானையில் பிறந்தவரே, அது அவர்களின் சொந்த பிறந்த நாளாக மாறியது. பின்னர் தேவர்களின் இறைவன் வந்து ரட்சிப்பின் மண்டபத்திற்குள் நுழைந்தார். பின்னர் தேவர்களின் இறைவனுக்கு 4 முகங்களை கொண்ட இறைவன் தேவி பவானியுடன் ஒரு மங்களகரமான இருக்கையில் அமர்ந்தபடி முடிசூட்டு நீராட்டினார். அவர் முனிவர்களின் குழுக்களாலும் குமாரர்களின் சனகர் போன்ற கூட்டங்களாலும் சூழப்பட்டார். எண்ணற்ற நகைகள், பட்டாடைகள் மற்றும் பல்வேறு வண்ணங்களின் இனிமையான நறுமணம் கொண்ட மாலைகளுடன் தேவர்களின் குழுக்களும் அந்த பெரிய அரவங்களின் தலைவர்களும் அப்போது மகேசனை வணங்கினர்.
பானையில் பிறந்தவரே, சம்பு ரத்தின கடல்கள், சிறந்த மலைகள் மற்றும் பிற தகுதியுள்ள ஆன்மாக்களால் அவர்களின் உடைமைகளுக்கு ஏற்ப முறையாக போற்றப்பட்டனர். பின்னர் இறைவனுக்கு தாய்மார்களின் குழுக்களால் நீராஜனம் தீபங்களை அசைத்தல் வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அழியாதவர்களின் அனைத்து குழுக்களாலும் வணங்கப்படுவதற்கு தகுதியான சிவபெருமான் இதயங்களுக்குள் பேணிய வாழ்நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அனைத்து முன்னணி முனிவர்களுக்கும் சாந்தப்படுத்தினார். பிரம்மதேவரிடம் பேசிய பின்னர் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கூறினார். மிகுந்த மரியாதையுடன் அவரை அருகில் அமரச் செய்து, இங்கே அமருங்கள். என் எல்லா தலைமைக்கும் தாமே ஒரே காரணம். தாம் தொலைவில் நின்றாலும் தாம் எனக்கு மிக அருகில் இருக்கிறீர். என் பணியை செய்ய தம்மை தவிர வேறு யாரும் இல்லை. சிறந்த மன்னர் திவோதாசருக்கு நல்ல அறிவுரை வழங்கப்பட்டது. இதனால் அவர் மிகப்பெரிய சித்தியை பெற்றார். மேலும் அவரது ஆசை முழுமையாக நிறைவேறியது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, ஒரு வரம் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்க முடியாதது இங்கே எதுவுமே இல்லை. உங்களாலும் இந்த கணேசனாலும் தான் ஆனந்த வனம் எனக்கு கிடைத்தது. 3 உலகங்களிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியின் பிறப்பிடமான இந்த வாரணாசியை விட எனக்கு மிகவும் பிரியமானது வேறு எதுவும் இல்லை. அது பிரம்ம ராசயனத்தின் பிரம்மத்தை உணரும் அமிர்தம் சுரங்கம். அங்கு நீண்ட தூக்கம் எடுப்பவர்கள், அதாவது மீளா துயரில் ஆளும் இறக்கும் மக்கள், அங்கே இனிமேல் பிறவி இல்லை. பிரபஞ்சத்தின் இறைவனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பினாகனை தாங்கிய பெருமானே, தாம் மகிழ்ச்சியடைந்தால் நான் உமது பாதங்களிலிருந்து வெகு தொலைவில் இருக்க விடாதே என்று விஷ்ணுமூர்த்தி வரங்களை அருளும் மகேசனிடம் கூறினார். மதுவை கொன்றவரின் இந்த உரையை கேட்டதும் புராரி மகிழ்ச்சியடைந்து இவ்வாறு கூறினார். முரனின் எதிரியே, இந்த ரட்சிப்பின் மகிமையின் வாசஸ்தலத்தில் என்றென்றும் என் அருகில் இருப்பீராக. யாராவது எனக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கலாம். ஆனால் அவர் ஆரம்பத்தில் உங்களை சாந்தப்படுத்தாமல் என்னை நாடினால் அவரது விருப்பம் நிச்சயமாக மிகப்பெரிய தெய்வமான என் மூலம் நிறைவேறாது. பகவானே, கரங்களில் தாமரை மற்றும் சக்கரம் கொண்டவர் அச்சுதரே, இந்த ரட்சிப்பின் மண்டபத்தில் வசிப்பவருக்கு எல்லா மகிழ்ச்சியும் உண்டு. அசுத்தங்கள் முற்றிலும் இல்லாத கைலாச மலையிலும் நிரந்தர மகிமை கொண்ட ஒரு பக்தரின் மனதிலும் கூட அது கிடைக்காது. பக்தர்கள் என்னுடைய இந்த தெற்கு மண்டபத்தில் ஒரு கணம் கூட நிலையான மனதுடன் வேறு எதையும் குறித்து சிந்திக்காமல் சரியான மன ஒருமைப்பாட்டை கொண்டிருந்தால் அவர்கள் ஒருபோதும் கருப்பையில் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அனைத்து தெய்வங்களின் சிகரமான ஆழமான சக்கரசரஸ் ஏரியில் முறையாக நீராடுபவர்கள் தீர்த்தர்களே. மனதில் எந்த விருப்பமும் இல்லாமல் சிறிது காலம் இந்த மண்டபத்தில் நுழைந்து பாவங்களிலிருந்து விடுபடுங்கள். அவர்கள் உண்மையிலேயே என் உதவியாளர்கள். முக்தியின் மண்டபத்தில் என்னை நினைவு கூர்ந்து தங்கள் திறனுக்கு ஏற்ப சிறிது பணத்தை தானம் செய்பவர்கள், ஒரு கணம் கூட உறுதியுடன் தகுதியான கதைகளை கேட்பவர்கள் 10 முறை மில்லியன் பசுக்களின் தானத்தின் பலனை பெறுகிறார்கள். உபேந்திரரே, பக்தர்கள் மணிகர்ணிகை ஹிருதத்தில் நீராடி முக்தியை விரும்புவோரின் மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்தால் அது அவர்களால் நீண்ட காலமாக தவங்கள் செய்யப்பட்டு அனைத்து புகழ்பெற்ற தீர்த்தங்களிலும் அவர்கள் புனித நீராடி மூழ்கியது போல் பலனளிக்கும். பகவான் ஸ்ரீஹரியே, இங்கே ஒவ்வொரு அடியிலும் புனித தீர்த்தங்கள் உள்ளன. ஆனால் அவற்றை மணிகர்ணிகையுடன் ஒப்பிட இயலுமா? இங்கே பல மகிமையான மண்டபங்கள் இல்லையா? ஆனால் இது முக்தியின் மகிமையின் மிகப்பெரிய தங்குமிடம். வரவிருக்கும் துவாபர யுகம் பகவான் ஸ்ரீஹரியே, இந்த கைவல்ய மண்டபம் முக்தியின் மண்டபம் உலகில் குக்குட மண்டபம் என்று புகழப்படும். பகவான் ஸ்ரீஹரி கூறினார். நெற்றியில் வெளியை கொண்ட பகவானே, எனக்கு கூறுங்கள், இந்த முக்தியின் மண்டபம் எவ்வாறு பகவான் கூறியது போல் புகழப்படும்? தேவதேவர் கூறினார். 4 திருக்கரங்களை கொண்ட பகவானே, ரிக்வேத சடங்குகளை பின்பற்றும் மகானந்தர் என்ற பெயரில் ஒரு பிராமணர் இங்கு பிறப்பார். அவர் புனித தலங்களில் பண பரிசுகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்ப்பவராக இருப்பார். அவர் பாசாங்கு இல்லாதவராக இருப்பார். அவர் கொடூரமான மனம் கொண்டவராக இருக்க மாட்டார். அவர் எப்போதும் விருந்தினர்களுக்கு மிகவும் பிடித்தவராக இருப்பார். ஆனால் அவரது தந்தை இறந்தபோது அவர் இளமை பருவத்தில்
சந்தர்ப்பத்தில் அன்பின் இறைவனின் கடுமையான அம்புகளால் வழி தவறி செல்லப்பட்டார். அவர் ஒருவருடன் நட்பாகி தனது மனைவியை கடத்தி சென்றார். அவளால் வற்புறுத்தப்பட்டு முற்றிலும் மயக்கமடைந்த அவர் அருந்தக்கூடாததை அருந்தினார். அன்பின் கடவுளால் மயங்கி தடை செய்யப்பட்ட உணவுப் பொருள்களின் மீது அவருக்கு ஒரு ரசனை ஏற்பட்டது. பெரும் செல்வந்தரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களை கண்டதும் அவர் உடனடியாக ஒரு வைஷ்ணவ வேடத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஏமாற்றப்பட்ட ஆன்மா நரகத்திலிருந்து ரட்சிப்பை வழங்குபவரான சிவபெருமானின் பக்தர்களை கண்டிக்கத் தொடங்குகிறது. சிவபக்தர்கள் ஏதாவது கொடுக்க தயாராக இருப்பதை கண்டதும் அவர் வைஷ்ணவர்களை முழுவதுமாக வெறுத்து சிவலிங்கத்திற்கு அளிக்கப்பட்டவற்றின் மூலம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளலாம். இவ்வாறு அவர் மதவெறி நடைமுறையை முழுமையாக அறிந்தார். விடியற் காலையிலும் அந்தி சாயும் போதும் வழக்கமான நீராடல் மற்றும் பிரார்த்தனைகளை அவர் வெறுத்தார். அவர் நெற்றியில் பெரிய திலக அடையாளங்களை வைப்பார். மாலைகள் மற்றும் சுத்தமான பிரகாசமான துவைத்த ஆடைகளை அணிவார். அவர் தலையில் முடிகளின் கொத்தை வைத்திருந்தார். எதையும் எல்லாவற்றையும் பெற அவரது கைகள் தயாராக இருந்தன. அவர் எல்லோரிடமிருந்தும் முறைகேடான பரிசுகளை பெற்றார். அவர் பைத்தியக்காரரின் பாதையை பின்பற்றினார். அவருக்கு ஒரு இணை மகன்கள் பிறந்தனர். அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்ட போதும் ஒரு குறிப்பிட்ட பணக்காரர் புனித யாத்திரைக்காக அங்கு வருவார். சக்ரசரஸ் ஏரியில் நீராடிய பின்னர் அவர் இவ்வாறு கூறுவார்: நான் தானம் செய்ய தயாராக பணம் உள்ள மனிதன். பிறவியிலேயே நான் சண்டலர்களில் சிறந்தவன். இந்த செல்வத்தை நான் வழங்குவதற்காக பரிசுகளை ஏற்க தயாராக யாராவது இருக்கிறீர்களா? அவரது வார்த்தைகளை கேட்டதும் அங்கு அமர்ந்திருந்த இந்த நபரை சிலர் விரல்களால் சைகை செய்து சுட்டி காட்டினர். பிரார்த்தனை செய்து தியானம் செய்யும் தோரணைகளை ஏற்றுக்கொள்பவர் மட்டுமே பரிசை பெறுவார், வேறு யாரும் இல்லை. அந்த மக்களின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் அவர் அருகில் சென்று அவர் முன் பணிந்து வணங்கி இவ்வாறு கூறுகிறான்: பெரிய பிராமணரே, என்னை மீட்டு கொள்ளுங்கள். என் யாத்திரையை பலனளிக்க செய்யுங்கள். நீங்கள் எடுத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதன் பின்னர் அவர் ஜபமாலையை செவியில் வைத்து தியானம் செய்வதை நிறுத்தினார். கரங்களின் சைகையால் உங்களிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்று கேட்டார். அவர் குறிப்பை புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது போல், உங்களுக்கு திருப்தியளிக்கும் அளவிற்கு நான் தருவேன், குறைவாக இல்லை என்று கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த மகானந்தர் மௌனத்தை கலைத்து இவ்வாறு கூறினார்: நான் பரிசை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் ஏற்றுக்கொள்வேன். சிறந்த மனிதர்களில் மிகச் சிறந்தவரே, நீங்கள் என் கட்டளையை நிறைவேற்றினால் நான் அப்படியே செய்வேன். உங்களிடம் உள்ளவற்றிலிருந்து ஒரு துளி கூட வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்போதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லையெனில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சாண்டாளன் கூறினான்: விஸ்வேசரின் பிராணனுக்காக நான் கொண்டு வந்த பணத்தை நான் தங்களுக்கு கொடுப்பேன். ஏனென்றால் தாம் எனக்கு விஸ்வேசர் தானே. சிறந்த பிராமணரே, விஸ்வேசத்தின் அரச தலைநகரில் வசிப்பவர்கள் அவர்கள் முக்கியமானவர்களாகவோ அல்லது முக்கியமற்றவர்களாகவோ இருந்தாலும் அவர்கள் அனைவரும் விஸ்வேசத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர். மற்றவர்களை வழக்கமாக உயர்த்தி மீட்பவர்கள், மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர்கள், மற்றவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்பவர்கள் விஸ்வேசத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர் மனதிலும் அனைத்து புலன்களிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மலைப்பாங்கான பகுதியிலிருந்து வந்த தாழ்ந்த சாதி மனிதனிடம் பிராமணர் கூறினார்: வாருங்கள், தர்பை புல்லை எடுத்து கொள்ளுங்கள். உற்சர்க துரத்தல் சடங்கை விரைவாக செய்யுங்கள். மலைப்பாங்கான பகுதியை சேர்ந்த அந்த பெருந்தன்மை மிக்க மனிதர் அதன்படியே செய்தார். அவர் விஸ்வேஷர் மகிழ்ச்சி அடையட்டும் என்று கூறிவிட்டு சென்றார். பின்னர் அவர் சென்று விட்டார். அந்த பிராமணர் மற்ற பிராமணர்களால் இழிவாகவும் அவமானமாகவும் இருந்த போதிலும் அங்கேயே தங்கிவிட்டார். அவர் வெளியே வந்தவுடன் அவர்களில் பலர் அவரை தாக்கினர். இதோ ஒரு சண்டாள பிராமணர்
மற்றொரு சண்டாளரிடம் பணம் வாங்கியுள்ளார். அவர் உண்மையிலேயே ஒரு சண்டாளரே, முழு உலகத்தாலும் விலக்கப்பட்டவர். இவ்வாறு கூறி பகவான் ஸ்ரீஹரி அவர்கள் அவனை துரத்தி சென்று துட்காரனை எச்சில் துப்புவது போன்ற சத்தம் உருவாக்கினர். அவர்களுக்கு பயந்து, காகங்களுக்கு பயந்து ஆந்தை போல அவன் சிறிது நேரம் அசையவில்லை. அவமானத்தால் அவன் தலை குனிந்தான். ஒரு முறை மக்களால் கண்டிக்கப்பட்ட அந்த மனிதன் தன் மனைவியிடம் ஆலோசனை செய்து வாரணாசி நகரத்தை கைவிட்டு கிகாடா நிலத்திற்கு சென்றான். அவன் செல்லும் வழியில் அவன் தன் உடலில் தங்கத்துடன் பயணிப்பதை கண்டான். யாத்ரீகர்களின் பயண கூட்டத்தின் நடுவில் அவன் இருந்த போதிலும் வழிப்பறிக்காரர்கள் அவனை வழிமறித்தனர். அவர்கள் அவனை அவனது அனைத்து உடைமைகளுடன் ஒரு அடர்ந்த காட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் அவனது செல்வத்தை கைப்பற்றி ஒருவருக்கொருவர் ஆலோசனை கூறினர். இந்த பெரிய செல்வத்தை அவன் உயிருடன் விட்டுவிட்டால் மட்டுமே நாம் முழுமையாக பயன்படுத்த முடியும். அவன் தன் வேலைக்காரர்களான பணியாளர்களுடன் கொல்லப்பட வேண்டும். இவ்வாறு முடிவு செய்த பின்னர் பயணி, நினைவில் கொள்ள வேண்டியதை நினைவில் கொள் என்றனர். நாங்கள் உன்னையும் உன் பரிவாரங்களையும் நிச்சயமாக கொன்று விடுவோம். இதை கேட்டதும் அந்த பிராமணர் தன் மனதிற்குள் இவ்வாறு எண்ணினார்: ஐயகோ, நான் எதற்காக அதிக செல்வத்தை பரிசாக எடுத்துக்கொண்டேனோ அந்த என் குடும்பம் அழிந்து விட்டது. பரிசாக பெற்ற செல்வமும் அழிந்து விட்டது. என் வாழ்க்கையும் தொலைந்து விட்டது. காசி நகரத்தில் இருந்த குடியிருப்பும் நின்றுவிட்டது. என் தீய புத்தியின் செயல்பாட்டால் அனைத்தும் ஒரே நேரத்தில் அழிந்துவிட்டன. அந்த மாசுபட்ட பண கொடையால் நான் காசியில் இறக்கக்கூட முடியவில்லை. தனது வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் காசியை போலவே தனது குடும்பத்தையும் அவர் நினைவு கூர்ந்ததால் அவர் கிக்கடா நிலத்தில் ஒரு சேவலாக மீண்டும் பிறந்தார். இருப்பினும் அவர் திருடர்களால் கொல்லப்பட்டார். அந்த பெண் கோழியானால் 2 மகன்களும் சேவல்களாக மாறினர். காசியின் நினைவால் முந்தைய பிறப்பை அவரால் நினைவு கூற முடிந்தது. பல ஆண்டுகள் கடந்த பின்னர் 4 சிறந்த யாத்ரீகர்கள் சேவல்கள் இருந்த அந்த வழியோர இடத்திற்கு வந்தனர். வாழும் இடம். அவர்கள் வாரணாசியின் கதைகளை, தலைப்புகள் ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசிக்கொண்டிருந்தனர். காசியின் கதையை கேட்டதும் அந்த சேவல்களும் தங்கள் கூட்டத்துடன் புறப்பட்டன. முந்தைய பிறவியின் நினைவின் சக்திக்கு நன்றி. கருணை உள்ளம் கொண்ட யாத்ரீகர்கள் வழியில் அவற்றை கண்டு அரிசி தானியங்களை உணவருந்துவதற்காக எரிந்து சிறந்த புனித தலத்திற்கு கொண்டு வந்தனர். புனித தலத்தை அடைந்ததும் அந்த சேவல்கள் சிறந்த இரட்சிப்பு மண்டபத்தை சுற்றி நகரும். புனித தலத்தில் வசிப்பவர்கள் சில விதிகளை பின்பற்றுவதை கண்டனர். அவர்கள் உட்கொள்ளும் ஆசையை வென்றனர். அவர்கள் மத அனுஷ்டானங்களை செய்தனர். அவர்கள் கோபத்தை வெறுத்தனர். என்னை குறித்த பேச்சுக்களையும் கதைகளையும் கேட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் பேராசை மற்றும் மாயை இல்லாதவர்கள். வான நதிக்குள் மூழ்கியதால் அவர்களின் தலைகள் ஈரமாக இருந்தன. அவர்கள் என் பெயர்களை மீண்டும் கூறுவதில் மூழ்கியிருந்தனர். அவர்கள் என் கதைகளுக்கு உரிய கவனம் செலுத்தினர். அவர்கள் மன செயல்பாடுகள் என்னை நோக்கி செலுத்தப்பட்டன. புனித தலத்தில் வசிப்பவர்கள் அந்த சேவல்களை நல்லவர்களின் பாதைகளில் நடக்கும் உயிரினங்களாக மதித்தார்கள். ஏனெனில் முந்தைய செயல்களின் பதிவுகளை உணர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து உணவு உட்கொள்வதை குறைத்தனர். இதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை துறந்து விடுவார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, என் அருளால் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஒரு வான ரதத்தில் ஏறி என் வசிப்பிடமான கைலாயத்தை அடைவார்கள். நீண்ட காலத்திற்கு அவர்கள் சிறந்த தெய்வீக இன்பங்களை அனுபவிப்பார்கள். பின்னர் அவர்கள் அறிவை பெற்று நித்திய ரட்சிப்பை அடைவார்கள். இந்த சம்பவத்திற்கு பின்னர் மக்கள் இந்த ரட்சிப்பு மண்டபத்தை சேவல்களின் மண்டபம் என்று அழைக்க தொடங்குவார்கள். முக்தி மண்டபத்திற்கு வந்து தங்கள் கதையை நினைவில் வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக நன்மையை, அதாவது மோட்சத்தை அடைவார்கள். சம்புமூர்த்தி இந்த எதிர்கால கதையை பகவான் ஸ்ரீஹரிக்கு கூறிய போது அங்கே மணிகள் ஒலிக்கும் ஒரு கொந்தளிப்பான சத்தம் கேட்டது. அப்போது தேவர்களின் இறைவன் தேவி உமாவின் நாயகன் நந்திதனை அழைத்து, நந்தியே, போய் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடி என்றார்.
பின்னர் நந்திதேவர் திரும்பி வந்து காளை சின்னம் கொண்ட இறைவனை வணங்கி கரம் கூப்பி வணங்கிய பின்னர் அவரிடம் உரையாடலானார். முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. நந்திதேவர் கூறினார், தேவர்களின் தலைவரே, 3 விழிகளை கொண்ட இறைவனே, நான் தங்களுக்கு என்ன புதிய விஷயத்தை கூறிவிட முடியும்? ரட்சிப்பின் மகிமையின் அழகான வசீகரங்கள் இங்கே சிலரால் போற்றப்படுகின்றன. பின்னர் சம்புமூர்த்தி புன்னகையுடன் எங்கள் விருப்பம் நிறைவேறியது என்றார். தேவர்களின் தலைவர்களின் இறைவன் மங்களகரமான வேடத்தில் எழுந்தார். தேவி பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீஹரி ஆகியோருடன் அவர் ரங்க மண்டபத்திற்கு சென்றார். ஸ்கந்தன் கூறினார், பெரும் பேரின்பத்தை அளிப்பவரான இந்த புண்ணிய அத்தியாயத்தை கேட்ட பின்னர் ஒரு மனிதன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவான், நிச்சயமாக கைலாயத்தை அடைவான். 98ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.